ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரோட்ருவா ட்ரிப் போயிருந்தோம். அங்கே ரோட்ருவாவில் இந்த ஸ்கை வாக்ன்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்விங் இருக்குது. பார்த்தாலே பயங்கரமாக இருந்துச்சுங்க. இதில் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டு தான் போயிருந்தாங்க. இதை பார்த்தா நமக்கெல்லாம் தலையே சுற்றிச்சுங்க. நம்மளாலலாம் இங்கே போக முடியும்? நான்லாம் போகவே இல்லை. இது பாருங்களேன், இது எவ்வளோ வேகமாக வருதுன்னா 1500 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் 1 செகண்ட்க்கோ 1 மினிட்க்கோ என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சுங்க. என் பாப்பா இதுக்கு லைனில் தான் நின்று போனாங்க. பாருங்களேன், லைனில் நிற்கிறாங்க இவங்கெல்லாம் நெக்ஸ்ட் போகிறதுக்கு. இப்போ ஒரு ½ வெயிட் பண்ணுற அந்த ½ டைமும் அழுதுகிட்டே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தா, பயமாக இருக்குது அப்படின்ட்டு. பட் அது அந்த ஒரு செகண்ட் தாங்க. அது போயிட்டு அந்த செகண்ட் அது ஸ்விங் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டைம் பயந்து கத்தி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. பட் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பட் என்னென்னா ரொம்ப ஹைட்டாக அது ஃபர்ஸ்ட்டு ஸ்விங் அங்கேருந்து வரப்போ அதில் ஒரு டேக் கொடுத்துருக்காங்க, அந்த டை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தான் அந்த ரோப்பை இழுத்தா தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் பயமே. நம்மளை மேலே கொண்டு நிற்க வச்சுட்டு நாமளே ரோப்பை இழுத்து கீழே வர மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் பயமாக தாச்சுங்க இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம கீழே நின்று பார்த்தாலே பயம், அப்போ மேலே போகிறவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். பட் குட்டி குழந்தைங்கலாம் ரொம்ப ஜாலியாக போகிறாங்க. ஒரு 6 இயர்ஸ்லேருந்தே அவங்க அலோவ் பண்ணுறாங்க. குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக தான் போகிறாங்க. ஆனால் என் பாப்பா அழுதுச்சுன்னு வைங்களேன். சில குழந்தைங்க அழுதுங்க, சில குழந்தைங்க ஜாலியாக போயிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்ல